안녕하세요 ஆர்மீஸ். இன்றைக்கி நாம டியாங் எஃப்எஃபானா சைலன்ஸ் ஸ்க்ரீம்ஸ் த கில்லர் க்ரௌன்ஸ் ஹண்ட் ஃபார் கேர்ள்ஸ் அதோட ஃபைனல் பார்ட் தான் வந்துட்டோம். எப்படியோ இப்போயாச்சும் இந்த எஃப்எஃப் முடிக்க போகிறேனே. ஓகே, சரி வாங்க நம்ம டைரெக்டாக இந்த ஃபைனல் பார்ட்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் சீனில் எப்படி பார்த்தோன்னு உங்களுக்கு கொஞ்சம் மறந்து போயிருக்கலாம். மேபி நான் சொல்கிறேன், ஓகேவா? லாஸ்ட்டில் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் அந்த கொலகாரன் அது டியாங் தான் அப்படின்ட்டு. நீங்கள் அப்போது செம்ம ஷாக்காக இருப்பீங்க, உங்களால் நம்பவே முடிஞ்சிருக்காது. அதுக்கப்புறம் டியாங்கும் அவர் பக்கம் இருக்க நியாயத்தில் அவங்கக்கிட்ட சொல்லி புரிய வச்சுருப்பாரு. பட் அது உங்களுக்கு புரிஞ்சாலும் உங்களால் இது ஏற்றுக்க முடியல. ஸோ நீங்கள் அதெல்லாம் தப்பு, என்ன இருந்தாலும் நீ பண்ண தப்பு தான் அப்படின்ட்டு நீங்கள் கோச்சிட்டு வந்திருப்பீங்க. உங்களால் டியாங்க ஏற்றுக்கவும் முடியல. அதே நேரத்தில் போலீஸில் டியாங்க மாட்டி விடவும் உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசே இல்லை. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி குழப்ப நிலையில் தான் போயிட்டே இருந்திருப்பீங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த பொண்ணு அதை கட்டி போட்டு வச்சுருப்பாங்கல்ல, கீர்த்தி. ஸோ அவன் அவங்க வரா. ஸோ நீங்கள் ஆமாம்ல அப்படின்ட்டு நெக்ஸ்ட்டு சீனே நீங்கள் அந்த வீட்டில் தான் இருக்கீங்க. ஆனால் அந்த வீடு பூட்டியிருக்கனால உங்களுக்கு எப்படி உள்ளே போகிறதுன்னு தெரியல. ஸோ நீங்கள் பார்த்தா ஜன்னல் அங்கே இருக்கும். ஸோ அந்த ஜன்னலை எப்படியோ கஷ்டப்பட்டு திறந்துட்டீங்க. திறந்து எகிரி உடிச்சு தான் உள்ளே போகிறீங்க. உள்ளே ஃபுல்லு இருட்டாக இருக்குது, உங்களுக்கு வெளிச்சமே தெரியல. நீங்கள் லைட் ஆன் பண்ணுறீங்க, அதுவும் லைட்டாக பிளிங்க் ஆகிட்டுருக்கு. சரின்ட்டு எப்படியோ திட்டு தடுமாறி நீங்கள் மேலே போகிறீங்க அந்த ரூமுக்கு தான். அந்த ரூமு லாக் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் இதை வேறு லாக் போட்டு வச்சுருக்காங்களே, இதை எப்படி திறக்கிறது அப்படின்ட்டு நீங்கள் பக்கத்தில் ஏதாச்சும் கிடைக்குமா உடைக்கலாமா அப்படின்னு பார்க்குறீங்க. அப்போது அங்கே ஒரு சுற்றி மாதிரி ஏதோ ஒன்று இருக்கா. ஸோ நீங்கள் அதை எடுத்து அப்படியே அந்த லாக்கில் போட்டு உடைக்கிறீங்க. ஸோ அதுவும் அப்படியே உடஞ்சிருது. ஸோ நீங்கள் மெதுவாக உள்ளே போனால் அங்கேயும் லைட் இல்லை. ஸோ லைட்ஸ்லாம் ஆன் பண்ணி பார்த்தா இன்னும் அந்த கீர்த்தி பொண்ணு அப்படியே அந்த சேரில் தான் உட்காந்துருக்கா. அவள் அப்படியே மயக்க நிலையில் இருக்கா. அவள் பாடியெல்லாம் ஒரு மாதிரி காயமாக இருக்குது, ரத்த வெள்ளத்தில் தான் இருக்கா. நீங்கள் அதை பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டீங்க. இவன் நல்லா தானே இருந்தா, இப்போ என்னாச்சு இவளுக்கு அப்படின்ட்டு தான் நீங்கள் பக்கத்தில் போகிறீங்க. கீர்த்தி கீர்த்தி எந்திரிங்க எந்திரிங்க அப்படின்ட்டு நீங்கள் எழுப்பிட்டுருக்கீங்க. அவள் மயக்கத்துலேயே இருக்காளா. ஸோ நீங்கள் பக்கத்தில் இருக்க தண்ணி பாட்டில் எடுத்து அப்படியே அவள் ஃபேஸில் தெளிக்கிறீங்க. அப்போ தான் அவள் லைட்டாக கண்ணை முழிச்சு எந்திரிக்கிறா. அவள் எந்திரிச்சோன்னே பயப்படுறா. ப்ளீஸ் எங்க நீ விட்டுருங்க, நான் வேணும்னு பண்ணல அப்படின்ட்டு கதறா. என்னாச்சு நாதான், நீங்கள் ஏன் இவ்வளோ பதறீங்க? ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு சமாதானப்படுத்துறீங்க. அவ்வளோ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் கூலாகிறா. அப்போ நீங்கள் நல்லா தானே இருந்தீங்க, உங்களுக்கு எப்படி இவ்வளோ காயப்பட்டுச்சு? இதுக்கெல்லாம் டியாங் தான் காரணமாக இருக்கும். என்னால் தான் உனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு சில பேரை வச்சு என்னை அடிக்க வச்சிட்டான் அப்படின்ட்டு அவள் சொல்கிறா. அப்போ நீங்கள் என்ன நிஜமாவா? ஆமாம், அவன் தான் பண்ண வச்சுருப்பான் அப்படின்ட்டு அவள் உறுதியாக சொல்கிறா. ஸோ நீங்களும் அதை நம்பிட்டீங்க. ப்ளீஸ் என் கட்டெல்லாம் அவுத்து விடு, நம்ம 2 பேரும் இங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம். என்னால் இந்த நரகத்துலலாம் இருக்க முடியாது ப்ளீஸ் அப்படின்ட்டு அவள் கெஞ்சிரா. ஸோ நீங்களும் சரின்ட்டு அவள் கட்டெல்லாம் அவுத்து விட்டுட்ருக்கீங்க. நீங்கள் அவள் காலில் இருக்க கட்டை அவுத்துட்ருக்கும்போது அவள் கையில் ஒழிச்சு வச்சுட்டு இருந்த ஒரு சின்ன கத்தி ஷார்ப்பாக இருக்குது. அதை எடுத்து அப்படியே உங்கள் கழுத்தில் வச்சுட்டா. நீங்கள் ஷாக்கிங்காக அவளை நிமிர்ந்து பார்க்குறீங்க. என்னடி ரொம்ப நல்லவமா நடிக்கிறியா? அவனும் அப்படி தான் நல்லவமா நடித்து என்னை கடத்திட்டு வந்து வச்சான். இப்போ என்னமோ உனக்கு உண்மை தெரிஞ்சிச்சுன்னு என்னை எல்லோரும் சேர்ந்து கொடுமைப்படுத்துகிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே. அவனுக்கு இந்த மாதிரி உண்மை தெரிஞ்சதுக்கும் காரணம் நீ தானே. உன்னைய தாண்டி ஃபஸ்ட்டு கொல்லணும் அப்படின்ட்டு அவள் அப்படியே உள்டாவாக பேசுகிறா. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நல்லது நினச்சி வந்தா இது என்ன இப்படி எனக்கே வினையாக வந்துருச்சு அப்படின்ட்டு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ அவள் கொஞ்சம் கத்தியை உங்கள் கழுத்துக்கிட்ட ரொம்ப கிட்ட வைக்கிறா. உங்களுக்கு லைட்டாக அது கீறி லைட்டாக ப்ளீட் ஆகிட்டுருக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் உங்களை காப்பாற்ற தானே வந்தேன். என்ன காப்பாற்ற வந்தியா? சும்மா நடிக்காத. எங்கே ஏதாச்சும் பிளான் வச்சுட்டு வந்தியா என்ன அப்படின்ட்டு அவள் கேட்க, இல்லை நான் உங்களுக்கு காப்பாற்ற தான் வந்தேன். நான் வந்தது டியாங் கூட தெரியாது. ப்ளீஸ் என்னை இப்படி பண்ணாதீங்க, வாங்க நம்ம 2 பேர் போயிடலாம் அப்படின்ட்டு நீங்கள் இப்போ கூட அவளை காப்பாற்றணும் தான் பேசிகிட்டு இருக்கீங்க. பட் அவள் போதும்டி போதும், நீ இந்த நிலைமை கொண்டு வந்தது நீ தான். இப்போ என்னமோ காப்பாற்றுற மாதிரி நடிக்கிறியா? இந்த மாதிரி நடிப்பெல்லாம் என்கிட்ட தேவையில்ல. அவளை இந்த நிலைமை கொண்டு வந்தது நீங்கள் தான் அப்படின்ட்டு உங்கள் மேலே தான் அவளுக்கு அவ்வளோ கோவம். ஸோ அதனால தான் அவள் உங்களை கொல்ற நிலைக்கே அவ்வளோ சீரியஸாக முடிவு எடுத்துட்டா. இது தெரியாமல் நீங்கள் அவட்ட கெஞ்சிட்ருக்கீங்க. அவள் இங்கே பாரு, இன்னும் பேசிட்டே இருந்தான்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நடக்கிறதே வேறு அப்படின்ட்டு அவள் உங்களை அப்படியே திருப்பி உங்கள் கழுத்துக்கிட்ட ரொம்ப கிட்ட கத்தியை வச்சு வெட்டுற மாதிரி பார்த்துட்ருக்கா. நீங்கள் கையிடுங்க ப்ளீஸ், எனக்கு வலிக்குது அப்படின்ட்டு நீங்கள் அழுக ஆரம்பிச்சிட்டிங்க. அப்போது டோர் ஓப்பன் ஆகுது. 2 பேரும் திரும்பி பார்த்தா டியாங் வந்துட்டார். அதுவும் பதறிட்ட தான் வந்து அவ்வளோ மூச்சு வாங்குது அவருக்கு. ஏய் என்ன பண்ணுற? வைனை விடு. ஓ சார், நீங்களே வந்துட்டிங்களா? நல்லதாக போச்சு. உங்கள் லவ்வரை உங்கள் முன்னாடியே கொல்றேன் அப்படின்ட்டு அவள் விளையாட்டு காமிச்சிட்ருக்கா.
இங்கே பாருடி, நீ என் கையில் கிடச்சுன்னு வச்சுக்கோ, நீ செத்துருவ. இல்லைனா மட்டும் என்னை விட்டுருவியா என்ன? எப்படி இருந்தாலும் சாக போகிற நீ தானே சொன்ன. ஓ மேலாம் எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. இல்லை சத்தியமாக வைனை விட்டுட்டேன்னா நான் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன். ப்ளீஸ் அவளை விட்டுரு. ஏன்னா இவளை விடணுமா? இனியே இந்த நிலைமை கொண்டு வந்தது இவ தான். இவளை எப்படி என்னால் விட முடியும்? இவளை விடவே முடியாது. இவளை காயப்படுத்தினா உனக்கும் வலிக்கும்ல. உனக்கு வலிக்கிட்டோம், நல்லா வலிக்கிட்டோம். என்னோடய வாழ்க்கையை பாலாக்க பார்த்தல, அதுக்கு உனக்கு தேவை அப்படின்ட்டு அவள் கத்தியை உள்ளே இருக்க போகிறா. அதுவும் ரொம்ப சீரியஸாக பண்ண போகிறான்னு டேயாங்க்கு நல்லா தெரியுது. நீங்கள் டைட்டாக கண்ணை மூடிக்கிட்டீங்க, ஏதோ சாக போகிற நிலமில் இருக்க மாதிரி. அப்போ டேயாங் எதுவுமே யோசிக்காமல் பக்கத்தில் ஒரு லாங் நீடல் மாதிரி ஒன்று இருக்குது, அதை எடுத்து அப்படியே அந்த கீர்த்தி பொண்ணு மேலே தான் எசிறாரு. அது அப்படியே அவள் கழுத்தில் அப்படியே சொருகி அப்படியே அவர் ரத்தம் பீச்சுன்னு அடிச்சிட்ருக்கு. அந்த பிளட் ஸ்டெயின்ஸ் எல்லாம் அவங்க மேலே படும்போது தான் நீங்கள் அப்படியே கண்ணை திறந்து பார்க்குறீங்க. அது அப்படியே உங்கள் ஃபேஸ் எல்லாம் தெரிக்கிதான், அவங்க ஃபேஸு ரத்த கிளறி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நீங்கள் இதை பார்த்தோன்னே நீங்கள் அப்படியே மயக்க போட்டுட்டீங்க. அப்போ டியாங் தான் அவங்கள ஓடி வந்து பிடிக்கிறாரு. எங்கிட்ட கீர்த்தி பொண்ணு அப்படியே கீழே விழுந்து துடிச்சிட்ருக்கா. அதை பார்த்தோன்னே உங்களால் முடியல. அப்போ டியாங் வையன்னு கத்திட்ருக்காரு. அவரோட உருவம் மட்டும் உங்களுக்கு ஒரு மாதிரி பிளாங்காக தெரியுது. அதுக்கப்புறம் அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட்டு சீனில் நீங்கள் டியாங்கோட வீட்டில் தான் மறுபடியும் இருக்கீங்க. கண்ணை திறந்தா டியாங் உங்கள் பக்கத்துலேயே உங்கள் கையை பிடிச்சிட்டு உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் அவரை பார்த்தோன்னே இன்னும் உங்களுக்கு பயமாயிடுச்சு. என்கிட்ட வராத அப்படின்ட்டு அவரை தள்ளி விட்டுட்டு நீங்கள் அப்படியே பின்னாடி போகிறீங்க. டியாங் உங்கள் கிட்டே வரலான்னு பார்க்குறாரு. பட் நீங்கள் ப்ளீஸ் என்கிட்ட வந்துடாத, ப்ளீஸ் என்கிட்ட வந்துடாத அப்படின்ட்டு நீங்கள் ரொம்ப அழுதுட்ருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது, உங்களே ஏதாச்சும் பண்ணிவிடுவாரோ அப்படின்ட்டு. நீங்கள் பின்னாடியே போயிட்டுருக்கும்போது அங்கே பின்னாடி கிளாஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த கிளாஸ் எல்லாம் நீங்கள் தட்டி விட்டுற அது அப்படியே கீழே விழுந்து சுக்குனராக உடஞ்சிருது. நீங்கள் இன்னும் பின்னாடி போனால் அந்த கிளாஸ்லேயே விழுந்து உங்களுக்கு தான் அடிப்படும்னு. டியாங் சரி நான் உன் பக்கத்தில் வரல வையன், பின்னாடி போகாத அப்படின்றாரு. நீங்கள் அப்போ தான் ஸ்டாப் ஆறீங்க. உங்களுக்கு ரொம்ப அழுக வருது. நீ அப்போது அந்த கீர்த்தியை கொன்னுட்டியா? அவளை கொன்னுட்டியா? ஏன் இப்படி பண்ணுற? ஒரு உயிர்னா உனக்கு என்ன அவ்வளோ சாதாரணமாக போச்சா அப்படின்ட்டு நீங்கள் அவ்வளோ பயத்தோட கேட்குறீங்க. இல்லை வையன், நான் உன்னை காப்பாற்று தான். உன் மேல் தானே அவள் கத்தி வச்சுருந்தா, அதுவும் கழுத்து கீறி ரத்தம் ஒழுகிட்டு இருந்துச்சு. அதனால தான் அதை பார்த்தோன்னே என்னால் பொறுத்துட்ருக்க முடியல. இதில் கொஞ்சம் நேரம் விட்டுருந்தா அவள் உன்னை கொன்றுப்பா. அது வரையும் என்னால் காத்துட்ருக்க முடியாது. அதனால தான் எனக்கு அப்போ என்ன தோணுச்சோ அதை நான் பண்ணிட்டேன். எனக்கு அப்போது உன்னோட உயிரை காப்பாற்றணுன்னு மட்டும்தான் தோணுச்சு. மற்றபடி எனக்கு வேறு எதுவுமே தோணல வையன். போதும் நிறுத்துங்க, சும்மா நடிச்சிட்டு இருக்காதீங்க. என்ன இருந்தாலும் அவளை எப்படி இருந்தாலும் நீங்கள் கொல்ல தானே போகிறீங்க அப்படின்ட்டு நீங்கள் கேட்க அவருக்கு அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறதுனே சுத்தமாக தெரியல. இங்கே பாருங்கள், இது கொஞ்சம் கூட சரியில்லை. மரியாதை போலீஸ் ஸ்டேஷனில் நீங்களே போய் சரண்டர் ஆகிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் கொலை பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லை அப்படின்ட்டு நீங்கள் அவருக்கு அட்வைஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அவர் என்ன ஆன்சர் பண்ணுறதுனே தெரியாமல், வையன் ப்ளீஸ் வையன், என்னைய புரிஞ்சுக்கோ வையன், நான் உன்னைய லவ் பண்ணுறேன், நான் உன்னை கடைசி வரையும் என் கூடயே வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன், இந்த மாதிரி பண்ணாத வையன். ஏன்னா நான் உங்கள் கூட இருக்கணுமா? இப்படிப்பட்ட ஒரு கொலைகாரம் கூட நான் இருக்கணும்னு நான் எப்படி ஆசைப்படுவேன்? நீங்கள் மரியாதையாக போலீஸ் ஸ்டேஷனில் போய் சரண்டர் ஆகிட்டா கரெக்டு, இல்லைனா நானே போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே இறங்கி போக போகிறீங்க. அப்போ டியாங் வையன் அப்படின்ட்டு அவங்க கையை பிடிக்கிறாரு. நீங்கள் அவர் கையை பிடிச்சதுக்கே அப்படியே அவர் கையை தட்டி விடுறீங்க. உங்களுக்கு அவ்வளோ பயமாகுது அவர் பக்கத்தில் வர்றது. இங்கே பாருங்கள், என் பக்கத்தில் வந்தீங்க அவ்வளோதான் அப்படின்ட்டு நீங்கள் போக போக அப்போ டியாங் உங்களை அப்படியே இழுத்து ரூம்குள்ளே போட்டு ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிட்டாரு. நீங்கள் ரூமை போட்டு தட்டிகிட்டு இருக்கீங்க. பட் டியாங் திறக்கிற மாதிரியே இல்லை. டியாங் அப்படியே போயிட்டாரு. நீங்கள் கத்திட்டு இருக்கிறதெல்லாம் கேட்டோம். அப்போது டியாங் வீட்டில் ஒரு பொண்ணு இருப்பாளே, அவள் இது எல்லாத்தையும் பார்க்குறா. அப்போ டியாங்கை பார்த்துட்டு, உனக்கு என் நிலைமை புரியுது தானே, ப்ளீஸ் வயனை நல்லா பார்த்துக்கோ, அவள் இங்கேருந்து எங்கேயுமே போகக்கூடாது, அதுதான் நம்ம எல்லாருக்கும் நல்லது அப்படின்ட்டு அவர் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அவர் அந்த கெஸ்ட் ஹவுஸ் இருக்குல்ல, அங்கே தான் வராரு. வந்து பார்த்தா அந்த பொண்ணு இன்னும் அங்கே தான் கிடக்கிறா. அந்த ரூமே அவளோட ரத்தத்தினால தான் சூழ்ந்துருக்கு. அப்போ டியாங் இங்கே பாரு, என் வயன் மேலே கை வைக்கலான்னு பார்த்தா இதுதான் உன்னோட நிலமை அப்படின்ட்டு அவர் அப்போ கூட உங்கள் மேலே கை வச்சிட்டாலே அப்படின்ட்டு மிரட்டிட்டு தான் இருக்காரு. அப்போது ஒரு ஃபோனுக்கு கரெக்டாக கால் வர அட்டன் பண்ணால் அங்கிட்ட அந்த பாஸ் தான் கத்திட்ருக்கான். மிஸ்டர் கிம், நான் உங்கள் மேலே பாவம் பட்டு நீங்கள் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆவீங்களேன்னு தான் உங்களுக்கு இந்த ஒர்க்கு கொடுத்தேன். ஆனால் நீங்கள் கிட்டுட்டு இந்த எதுவுமே நீங்கள் கரெக்டாக செய்கிற மாதிரி தெரியல. அதுவும் இப்போ செகண்டாக கொடுத்த பொண்ணை கூட நீங்கள் அப்படியே கொண்டுட்டீங்க. இப்போது எங்களுக்கு அதோட வீடியோ கூட கிடைக்கல. ஏன் இப்படி பண்ணுறீங்க? இதனால எங்களுக்கு எவ்வளோ லாஸ் தெரியுமா? நீங்கள் பண்ணுற கொலையெல்லாம் மறைக்கிறதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஆனால் நீங்கள் அசால்ட்டாக கொண்டுட்ருக்கீங்க. கொஞ்சம் கூட சரியில்லை.
இங்கே பாருங்கள், இதுக்கு மேலே இந்த மாதிரி நான் பண்ணுறதா ஐடியா இல்லை. என்ன புரியல, என்ன சொல்கிறேன்? இல்லை, இந்த மாதிரி என்கிட்ட இனிமேல் சொல்லாதீங்க. இந்த மாதிரி பொண்ணுங்களை கடத்தி கொள்கிற வேலைலாம் நான் இனிமேல் பண்ணுறதா இல்லை. ஓ, இப்போ தான் புரியுது. உன் வீட்டில் என்ன ஒரு பொண்ணு வச்சுருக்கே, அந்த பொண்ணுக்காண்டி தானா அப்படின்ட்டு அவன் கேட்க, டியாங்க்கு செம்ம ஷாக்கு. இவனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்ட்டு. ரொம்பலாம் ஷாக் ஆகாத, உன்னை கண்காணிக்கிறதுக்காண்டியே என்னோடய ஆளுங்க உன்னை சுற்றி தான் இருப்பாங்க. இப்போ அந்த பொண்ணு அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்தது, அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் நீ அந்த பொண்ணுக்காண்டி தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க. ஸோ அந்த பொண்ணு உயிரோட இருக்கணுமா வேணாமான்னு நீ தான் முடிவெடுக்கணும். இப்போ மட்டும் நீ நான் சொல்கிற வேலை எதுவுமே செய்யாமல் இருந்தேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் அந்த பொண்ணை நீ உயிரோட பார்க்க முடியாது அப்படின்ட்டு உங்களை வச்சு தான் மிரட்டிகிட்டு இருக்கான். டியாங்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போது இங்கே பாரு, மரியாதையாக இது எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணிவிடு. அதுக்கப்புறம் நான் இன்னொரு பொண்ணோட மிஷினை அனுப்பி வைக்கிற வரையும் நீ கம்முன்னு தான் இருக்கணும். அதுவும் அந்த மிஷினை நீ ஏதாச்சும் தப்பாக முடிச்சிட்டனா, அதுக்கப்புறம் உன் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாரும் காலியான மாதிரி உனக்குன்னு இருக்க இப்போ அவளும் காலியாயிடுவா. கொஞ்சம் நாள் வச்சுக்கோ அப்படின்ட்டு அவன் மிரட்டுறான். டியாங்க்கு அவ்வளோ கோவம் வருது. இவன்கிட்ட இப்படி அடிமையாக நம்ம வேலை பார்க்கணுமா? சின்ன வயசில் தெரியாமல் எடுத்த முடிவு இப்போ இந்த நிலமையில் வந்து நிற்கிது அப்படின்ட்டு அவருக்கு ரொம்பவே கோவமாக இருக்குது. இப்போது அப்படியே டைம் ஸ்கிப் ஆக டியாங் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு தான் வராரு. அப்போது அந்த பொண்ணு, அம்மு, அண்ணா அவங்க சாப்பிடவே மாட்டுறாங்க. என்ன சாப்பிட மாட்டுறாளா? என்னை வீட்டை விட்டு வெளில விடுங்க அப்படின்ட்டு கத்திகிட்டே இருக்காங்க. என்னால் என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி இரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவர் சாப்பாடு தட்டை வாங்கிட்டு உங்கள் ரூமுக்கு தான் வராரு. ரூம் டோர் ஓப்பன் பண்ணால் நீங்கள் ரெடியாக வெளில ஓடுறதுக்கு தான் இருக்கீங்க. பட் அவர் அப்படியே உங்களை பிடிச்சிட்டாரு. வயன், எங்கே போகிற? இந்த வீட்டை விட்டு வெளில போகிறேன். உங்கள் பக்கத்தில் இருக்கிறதே எனக்கு அவ்வளோ அருவருப்பாக இருக்குது. நீங்கள் எப்படி இவ்வளோ அசால்ட்டாக சுற்றுறீங்க? எத்தனை பேரை இதுவரையும் நீங்கள் கொண்டிருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் கூட குற்ற உணவாகவே இல்லையா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அவர்கிட்ட கொஷனாக அடுக்கிக்கிட்டே போயிட்டுருக்கீங்க. அவர் அமைதியாக அதெல்லாம் கேட்டுட்டு, வயன் வா என் கூட அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறாரு. நான் இதுக்கு உன் கூட வரணும். இந்த மாதிரி ஒரு கொலகாரங்கிட்ட உட்காந்து பேசுறதுக்கு கூட எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. மரியாதையாக என் கையை விடுங்க அப்படின்ட்டு நீங்கள் கோவத்தில் தான் பேசிகிட்ருக்கீங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு பயம்லாம் இல்லை, கோவம் தான் ஜாஸ்தி இருக்குது. ஸோ அதனால தான் நீங்கள் அவர்கிட்ட அவ்வளோ கோவமாக பேசுகிறீங்க. அவர் அமைதியாக அதெல்லாம் கேட்டுட்டு, வயன் ப்ளீஸ் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ, நான் உங்ககிட்ட என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், உங்கள் கூட இப்படி நின்று பேசுறது கூட எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. மரியாதையை என் கையை விட்டுருங்க, நான் போயிடுறேன். எங்கே போகிற வயன்? நான் எங்கேயோ போகிறேன், உங்களுக்கு என்ன? ப்ளீஸ் வயன், நான் சொல்ல வரது புரிஞ்சுக்கோ. நான் அவளை கொலை பண்ணது உனக்காண்டி தான். உனக்கு ஏதாச்சும் ஆகிடுமேன்னு ஒரு பயத்தில் தான் அவளை அப்படி பண்ணிட்டேன். எனக்கு அந்த வேலை பண்ணுறது சுத்தமாக பிடிக்கல. ஆனால் வேறு சூழ்நிலை இல்லாமல் தான் நான் அந்த வேலை பண்ணிகிட்ருக்கேன். நான் வேணும்னே பண்ணல வயன், இந்த வாட்டி உனக்காண்டி தான் நான் பண்ணேன். இதனால் நான் எவ்வளோ ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன் தெரியுமா? நீயோ என்னை விட்டு போகிறேன்னு சொல்லாத. இந்த வீட்டை விட்டு வெளில போனால் உனக்கு ஆபத்து தான் இருக்குது. ப்ளீஸ் வயன், உனக்கு என்ன வேணாலும் சொல்லு, நான் பண்ணுறேன். உனக்கு என்ன இந்த மாதிரி வேலை பண்ணுறது நிப்பாட்டமா? ஓகே. இந்த மாதிரி பொண்ணுங்களை கடத்தி அவங்கள கொலை பண்ணுறது எல்லாத்தையும் நிறுத்தணுமா? அவங்கள டார்ச்சர் பண்ணுறதை நிறுத்தணுமா? ஓகே, நான் இது எதுவுமே பண்ணல. உனக்கு எப்படி வேணுமோ சொல்லு, நான் அப்படியே இருக்கேன். பட் என்னை விட்டு போகிறேன்னு மட்டும் சொல்லாத வயன், ப்ளீஸ் என்னை விட்டு போகிறேன்னு மட்டும் சொல்லாத அப்படின்ட்டு அவர் அவ்வளோ உருகி அவ்வளோ ஹர்ட்டிங்காக தான் அவர் பேசிகிட்ருக்காரு. அவர் வாய்ஸில் இருக்கிற அந்த கஷ்டத்தை உங்களுக்கு நல்லாவே புரிய வைக்கிறாரு. உங்களுக்கும் புரியுது, பட் உங்களால் எப்படி சடனாக மாற்றிக்க முடியும்? இதுவரையும் எத்தனை பொண்ணுங்களை கடத்தி எப்படியெல்லாம் கொலை பண்ணியிருப்பான்னு உங்களுக்கு என்ன தெரியும்? ஸோ அதனால தான் உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஆனால் நீங்கள் இப்போ யோசிக்கிறீங்க, ஏன்னா நீங்கள் அவரை லவ் பண்ணிட்டீங்கல்ல. ஸோ உங்களோட லவ் தான் உங்களை இப்படி யோசிக்க வைக்குது. ஸோ டியாங்கோ உங்ககிட்ட இன்னும் உருகிற மாதிரி பேசிகிட்டே இருக்காரு. ஸோ நீங்கள் ஒரு கட்டத்தில், ஓகே நான் என் மனசை மாற்றிக்க பார்க்குறேன், ஆனால் எனக்கு டைம் வேணும், எனக்கு டைம் கொடுங்க அப்படின்ட்டு நீங்கள் கேட்க, அவர் ஓகே வயன், உனக்கு எவ்வளோ டைம் வேணுமோ எடுத்துக்கோ, ஆனால் நீ என்னை விட்டு மட்டும் போகிறேன்னு சொல்லாத. உன் பக்கத்தில் இருக்கும்போது மட்டும்தான் எனக்கு ஒரு மாதிரி ஆறுதலாக இருக்குது. என் அம்மா கிட்டே எவ்வளோ ஆறுதலை நான் எதிர்பார்த்தனோ அதே ஆறுதல் தான் உங்ககிட்ட இருந்து எனக்கு கிடைக்கிது. ப்ளீஸ் என்னை விட்டு போகிறேன்னு மட்டும் சொல்லாத வயன், எனக்குன்னு நீ தான் இருக்கன்னு எனக்கு மனசு சொல்லிகிட்டே இருக்குது. ப்ளீஸ் என்னை விட்டு போகாத அப்படின்ட்டு அவர் அவ்வளோ உருகி போய் பேசுகிறாரு. நீங்களும் உருகிட்டீங்க அவரோட வார்த்தையில். அதுக்கப்புறம் நீங்களும் எங்கேயும் போகல, அந்த வீட்டிலே தான் இருக்கீங்க. உங்கள் ஃபேமிலியும் உங்களை தேட மாட்டாங்க, ஏன்னா தெரிஞ்சது தானே, உங்களை பற்றி கண்டுக்காத ஒரு ஃபேமிலி தானே. ஸோ டியாங்கும் வயன் என் கூட தான் இருக்கா, ஸோ நீங்கள் ஒன்றும் அவளை பற்றி தேட தேவையில்ல அப்படின்ட்டு கொஞ்சம் பணத்தை செட்டில்மெண்ட் பண்ணி தான் வச்சுருக்காரு.
அப்போ தான் நீங்கள் அவர்கிட்டயே சேஃபாக இருப்பீங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் இப்படியே டைமெல்லாம் ஸ்கிப் ஆகுது. டியாங் அவரோட பிஸ்னஸ் பார்க்குறது, அதுக்கப்புறம் இந்த பாஸ் கொடுக்குற தொல்லையெல்லாம் சமாளிச்சுட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் அந்த பாஸ் இரிட்டேட் ஆகிட்டு டியாங்கை எப்படியாச்சும் கொலை பண்ணிடலாம் அப்படின்ட்டுலாம் பார்க்குறான். ஆனால் டியாங் தான் எப்படியும் எஸ்கேப் ஆகிட்டாரு. ஏன்னா அவருக்கும் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதனால தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆன பிறகு டியாங் இப்போ ஸ்மூத்தாக தான் அவரோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காரு. இங்கிட்ட நீங்களும் டியாங்கோட வீட்டில் தான் இருக்கீங்க. அந்த அம்மு பொண்ணு மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கா, அவகிட்ட மட்டும்தான் பேசுகிறீங்க. டியாங் கிட்ட இதுவரையும் நீங்கள் பேசவே இல்லை. கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே ஆச்சு. நீங்கள் டியாங் கிட்ட ஒரு வாரத்தை கூட பேசலை. டியாங்கும் உங்களை தொந்தரவு பண்ணாமல் அவர் பாட்டில் தான் இருக்கார். நீங்கள் சேஃபாக இருந்தால் மட்டும் போதும் அப்படின்ட்டு தான் அவர் மனசில் தோன்றனால உங்களை அவர் டிஸ்டர்பும் பண்ணலை. ஆனால் அவர் எப்போவுமே உங்களை மார்னிங் நைட் அப்படின்ட்டு ஒரு தடவை பார்த்துட்டு தான் அவர் தூங்க போகிறதா இருக்கட்டும், வெளியில் போகிறதா இருக்கட்டும், நீங்கள் சேஃபாக இருக்கீங்களான்னு முழுசாக உறுதிப்படுத்திட்டு தான் அவர் எதாக இருந்தாலும் பண்ணுறாரு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாமலாம் இல்லை, உங்களுக்கு தெரியும். ஆனால் உங்களால் தான் உங்கள் மனசை ஒரு நிலைக்கு கொண்டு வர முடியல. இன்னும் நீங்கள் அந்த கன்ஃபியூஷன்லேயே தான் இருக்கீங்க. அதுக்கப்புறம் இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு நாள் டியாங் சீரியஸாக ஃபோனில் ஏதோ பேசிகிட்டு இருக்காரு. அவருக்கு செம்ம கோவம் வருது. ஏன்னா அந்த பாஸ் தான் அங்கிட்டிருந்து குடைச்சல் கொடுத்துட்ருக்கான் டியாங்க்கு. டியாங்கோ அதை சமாளிக்கிறதுக்காண்டி அவ்வளோ டென்ஷனாக இருக்கார். அப்போது அந்த அம்மு பொண்ணு வந்துட்டு அண்ணா அப்படின்ட்டு கூப்பிட்றா. டியாங் இருமா ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு அவர் பேசிகிட்டே இருக்கார். அண்ணா வயன் அக்கா அவங்கக்கிட்ட ஏதோ பேசணுமா அப்படின்ட்டு அவர் சொல்கிறா. பட் டியாங் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு அந்த அம்மு பொண்ணை தான் பார்க்குறாரு. ஆமாம், வயன் தான் அவங்கக்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க. என்ன நிஜமாவா? வயன் சொன்னாலா? வயன் என்கிட்ட பேசணும்னு சொன்னாலா அப்படின்ட்டு டியாங்க்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்குது. ஏன்னா 1 மாதமாக நீங்கள் அவர் பக்கம் திரும்பி கூட பார்க்கல, ஒரு வாரத்தை கூட பேசலை. இப்போ நீங்களே அவர்கிட்ட பேசணும்னு சொல்கிறீங்களே அப்படின்ட்டு அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவ்வளோ சீரியஸான ஃபோன் காலை கூட கட் பண்ணிவிட்டு உங்களுக்காண்டி தான் உங்கள் ரூமை தேடி வராரு. அப்போ அம்மு அண்ணா ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டே வழி அனுப்புகிறா. டியாங்கு கொஞ்சம் சிரிச்சிட்டே தான் உங்கள் ரூம்குள்ளே வராரு. நீங்கள் சோஃபாவில் தான் ஒரு மாதிரி கையை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு அப்படியே நீங்கள் நீல் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ டியாங் வந்துட்டு வயன் என்கிட்ட பேசணும்னு சொன்னியா அப்படின்ட்டு கேட்க, ஆமாம் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிவிட்டு வந்து என் பக்கத்தில் உட்காருங்க அப்படின்றீங்க. டியாங்க்கு ஃபேஸ் ஃபுல்லாக அவ்வளோ ஸ்மைலு. அப்படியே வந்து உங்கள் பக்கத்தில் தான் உட்கார்றாரு. அப்போ நீங்கள் அவர் பக்கம் திரும்பி ஓகே நான் உங்களை ஏற்றுக்கிட்டு உங்கள் கூட வாழ ட்ரை பண்ணுறேன். பட் இந்த மாதிரி வேலை நீங்கள் மறுபடியும் எப்போவுமே பண்ணக்கூடாது. நீங்கள் எல்லாத்தையும் திருத்திக்கிட்டு நீங்களாக வாழணும். அதுக்கப்புறம் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நீங்களே சரண்டர் ஆகிடுங்க அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல டியாங்க்கு கொஞ்சம் ஃபேஸ் டல்லாகுது. போய் சரண்டர் ஆக சொல்கிறாளே அப்படின்ட்டு. ஏன்னா அவர் பண்ண கொலைக்கு லைஃப் லாங் அவர் ஜெயிலில் தான் இருக்கணும், அந்த நிலமையில தான் இருக்குது. ஸோ அவர் அதான் யோசிச்சுட்டு உங்களை பார்க்க எனக்கு புரியுது நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னு. ஆனால் நீங்கள் பண்ண தப்புக்கு நீங்கள் தண்டனை அனுபவிக்க வேணாமா? நீங்களே போய் ஒத்துக்கிட்டிங்கன்னா குறைச்சலாக தான் உங்களுக்கு தண்டனை கொடுப்பாங்க ப்ளீஸ் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் உனக்கு இதான் ஆசைனா ஓகே வயன், நான் உனக்காண்டி எது வேணாலும் பண்ணுறேன். ஜெயிலுக்கு தானே போகணும், ஓகே நான் போகிறேன் அப்படின்ட்டு அவர் அப்பயே எந்திரிச்சு போக பார்க்குறாரு. அப்போ நீங்கள் அவர் கையை பிடிச்சிட்டு ஒரு நிமிஷம் நான் என்ன பேசியே முடிக்கல. அப்போ டியாங்க மறுபடியும் வந்து உட்காந்துட்டு உங்களே தான் பார்க்குறாரு. அவருக்கு ஒரு மாதிரி கவலையாக இருக்குது, உங்களை பிரிஞ்சு போகிறோமே அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் சாரி, நான் உங்களை புரிஞ்சிக்க கூடாதுனால எதுவும் இல்லை, உங்கள் பக்கம் இருக்க நியாயம் புரியுது. ஆனால் நீங்கள் பண்ண தப்பு அவ்வளோ பெருசு, அதை என்னால் மறக்கவும் முடியாது மன்னிக்கவும் முடியாது. ஸோ அதனால தான் நான் இவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் உங்களை லவ் பண்ணுறேன், அது உங்களுக்கு தெரியும். நீங்களும் என்னை லவ் பண்ணுறேன்னு அன்றைக்கி சொன்னீங்க. ஆனால் அன்றைக்கி என்னால் முடிவெடுக்க முடியல. ஏன்னா அந்த நிலமையில தான் நீங்கள் என்னைய வச்சுருந்தீங்க. இப்போது நான் உங்களை லவ் பண்ணுறேன், உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன். உங்களை பிரிஞ்சு உங்களுக்காண்டி நான் காத்துட்ருப்பேன். நீங்கள் மறுபடியும் என்கிட்டயே வரணும். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம் அப்படின்ட்டு நீங்களே இறங்கி வந்து அவருக்காண்டி பேசுகிறீங்க. அவருக்கு இதை விட்டால் வேறு என்ன வேணும்? ஸோ அவர் கவலையெல்லாம் மறந்துட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்கள் ஆனால் பேக் ஹக்கெல்லாம் பண்ணல. அப்போ அவர் தேங்க்யூ வயன், நீ இவ்வளோ புரிஞ்சுக்கிட்டியே, இது மட்டும் எனக்கு போதும். இவ்வளோ புரிஞ்சுக்கிட்டதே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்ட்டு அவருக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஃபேமிலி இல்லாமல் லோன்லியாக இருந்தவருக்கு நீங்கள் இப்போது அவரோட ஃபேமிலியாக வர போகிறீங்கன்னு அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அவர் வயன் உனக்காண்டி நான் சீக்கிரமாக வரேன், உனக்காண்டி சீக்கிரமாக என் தண்டனைலாம் முடிச்சுட்டு உங்ககிட்டயே வரேன். நம்ம 2 பேரும் அதுக்கப்புறம் ஒரு குடும்பமாக வாழலாம். நீ நான் அம்மு அப்படின்ட்டு 3 பேரும் ஹாப்பியாக வாழலாம்
அப்படின்ட்டு அவ்வளோ எக்ஸைட்டடாக பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் சைலண்ட்டாக இருக்கீங்க. ஸோ அவருக்கு புரியுது நீங்கள் இன்னுமே முழுசாக அவரை ஏற்றுக்கல அப்படின்ட்டு. ஆனால் அவருக்கு இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதே போதுன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அவர் உங்களை ஹக் பண்ணிகிட்டே இருக்காரு. வையன், கொஞ்ச நேரம் இப்படியே இரு வையன், உங்ககிட்ட தான் எனக்கு ஆறுதலாக இருக்குது. உங்ககிட்ட இருக்கும்போது தான் எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் கொஞ்ச நேரம் உங்ககிட்டயே இப்படி ஹக் பண்ணிகிட்டே இருக்கட்டா அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு. நீங்கள் எந்த ரியாக்டும் பண்ணாதனால அவர் அதை சம்மதமாகவே எடுத்துக்கிட்டு உங்களை ஹக் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ இப்படியே ஒரு 3 months கிட்டே ஸ்கிப் ஆகுது. டியாங் இன்னும் ஜெயிலுக்கெல்லாம் போகாமல் உங்கள் கூட தான் இருக்கார். ஏன்னா அவர் கொஞ்ச நாள் தானே, நான் உங்க கூட இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் ஜெயிலில் போய் தண்டனை அனுபவிச்சுட்டு மறுபடியும் உங்ககிட்டயே வந்துடுறேன். கொஞ்ச நாள் மட்டும் உங்க கூட இருக்கேன், உங்க கூட ஹாப்பியாக நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருப்பார். ஸோ அதனால தான் நீங்களும் ஓகேன்னு இருப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த 3 மாதமுமே நீங்கள் அப்படியே மனசே மாறிட்டீங்க. எப்படி நீங்கள் கொஞ்சம் மனசு இல்லாமல் தானே அவர் கூட இருக்கேன் அப்படின்னு ஒத்துருப்பீங்க. ஆனால் இப்போது அவர் கூட இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னா அவர் உங்களை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாரு. உங்களுக்கு தேவையானதெல்லாம் அவர் அவ்வளோ பண்ணுறாரு. ஸோ அதிலலாம் நீங்கள் முழுசாகவே உருகிட்டீங்க. இப்படிப்பட்டவனா பொண்ணுங்களெல்லாம் கடத்தி கொன்னா அப்படின்ற நிலைமைக்கு தான் உங்கள் மைண்ட் செட்டே மாறிடுச்சு. நீங்கள் அதுக்கப்புறம் அவளை புரிஞ்சுக்கிறீங்க. அவரும் அவரோட எல்லா கதையுமே அவங்கக்கிட்ட சொல்கிறாரு. முழுசாக அவரோட சைல்டுஹுட்டில் நடந்தது, அவரோட கஷ்டம், எவ்வளோ லோன்லி அவர் அனுபவிச்சாரு அப்படின்ட்டு சொல்லும்போது உங்களுக்கே ஒரு மாதிரி ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் அப்போ தான் அவரை முழுசாக புரிஞ்சுட்டு அவரு கூட ஹாப்பியாக வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க. இப்போது அப்படியே டைம் ஸ்கிப்பாக இப்போது டியாங் பரபரப்பாக ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி ஒரு பிளேஸ்குள்ளே தான் ஓடிட்டுருக்காரு. நீங்கள் பின்னாடி ஓடி வந்துட்டுருக்கீங்க. உங்களுக்கு முன்னாடி போலீஸ் எல்லாம் டியாங்கை துரத்திட்டு இருக்காங்க. நீங்கள் டியாங் நில்லுங்க நில்லுங்க அப்படின்ட்டு கத்திட்டு இருக்கீங்க. போலீஸும் டியாங் மரியாதையாக நின்றுங்க, நீங்கள் நின்றுட்டா நல்லது அப்படின்ட்டு மிரட்டிட்டே வந்துட்டு இருக்காங்க. எங்கிட்ட டியாங் அது எதுவுமே காதில் விழுவாத மாதிரி ஓடிட்டுருக்காரு. ஏன்னா டியாங்க்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். அது அந்த பாஸ் சைட்லேருந்து தான். டே, எவ்வளோ கொழுப்பு இருந்தா நான் வளர்த்து விட்டவன் இப்போ எனக்கு எதிராக நிற்கிறல்ல, இப்போ பாருடா நீ போனாமல் தான் போகிற. இத்தனை நாள் ஹாப்பியாக உன் பொண்டாட்டி கூட வாழ்ந்துட்டு இருந்தல, இப்போ பாரு நீ செத்து போனமாக போகிற. அதை பார்த்து அவள் கதறி அழுவுறா. ஏன்னா அவள் வந்த பிறகு தானே இது எல்லா பிளானும் ஃப்ளாப் ஆச்சு. ஸோ அவள் கதறி அழுவுறத நான் பார்த்து சந்தோஷப்பட போகிறேன். அதுக்கப்புறம் அவளையும் கொண்டு உன்கிட்டே அனுப்பி வச்சுற, 2 பேரும் ஹாப்பியாக வாழுங்க என்ன அப்படின்ட்டு அவன் சொல்லியிருப்பான். டியாங்க்கு ஒன்றுமே புரியாமல் என்ன உளர்ற அப்படின்ட்டு கேட்டிருப்பாரு. அப்போ அவன் இப்போ உன்னைய போலீஸ் அரெஸ்ட் பண்ண வராங்க. அரெஸ்ட் பண்ண மட்டும் வரல, உன்னைய கொல்ல வராங்க. ஏன்னா அவங்கெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணி வச்ச ஆள். அவங்க வந்து உன்னை கொன்னுடுவாங்க, அதுக்கப்புறம் வயன் நான் கொன்னுடுவேன் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். டியாங்க்கு அவர் செத்து போகிறத பற்றி கூட கொஞ்சம் கூட யோசனை இல்லை. ஆனால் உங்களை கொன்றவன் சொல்கிறானே அப்படின்ட்டு தான் ரொம்ப கோபமாக இருந்திருக்கும். இங்கே பாரு, வயன் மேலே கை வச்ச நீ அவ்வளோதான், உன்னை அங்கே வந்து கொன்னுடுவேண்டா. அதுக்கு நீ உயிரோடு இருக்கணுமே அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு அப்படியே காலை கட் பண்ணியிருப்பான். ஸோ டியாங் அப்பயே கிளம்பி அந்த ஃபாரஸ்ட்குள்ளே இருக்க அந்த ஹவுஸ்குள்ளே தான் வராரு. ஏன்னா அவரோட எல்லா எவிடன்ஸுமே அதுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் அழிச்சாகணும் அப்படின்ட்டு தான் உள்ளே வந்து எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணுறாரு. கலெக்ட் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் அழிச்சிடலாம் அப்படின்ட்டு பார்க்கும்போது சில எவிடன்ஸ் எல்லாம் காணாமல் இருக்கிறது தெரியுது. அப்போ அவருக்கு புரிஞ்சிச்சு இதெல்லாம் அந்த பாஸோட வேலை தான் அப்படின்ட்டு. ஏன்னா அவன் தான் சில எவிடன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் போலீஸ்கிட்ட கொடுத்துருப்பான் அப்படின்ட்டு டியாங் யோசிச்சுட்டு அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே வெளில வந்தால் போலீஸ் சவுண்டெல்லாம் கேட்குது. ஸோ அவருக்கு புரிஞ்சு போச்சு நம்மளை கொல்ல தான் ஆள் வந்துட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ அவர் அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் அங்கேயே எரிச்சிட்டு ஜன்னல் மூலயமா அப்படியே எகிரி குளிச்சு பேக் கேட் வழியாக ஓடிட்டுருக்காரு. அப்போ தான் உங்களுக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும். ஏன்னா டியாங்கோட ஃபோன் அங்கேயே விட்டு வந்திருப்பாரு. ஸோ நீங்கள் அதை அட்டன் பண்ணும்போது தான் டியாங்கோட அடியால் ஒருத்தன் சொல்லிட்டு இருந்திருப்பான். அதை கேட்டுட்டு தான் நீங்கள் ஷாக்கிங்காக இந்த வீட்டுக்கு வந்திருப்பீங்க. வந்து பார்த்தா டியாங் ஓடிட்டுருக்காரு. அதுக்கு பின்னாடி போலீஸ் எல்லாம் துரத்து போகிறாங்களா. ஸோ உங்களுக்கு டியாங் ஏதாச்சும் ஆகிடுமோ அப்படின்ட்டு நீங்கள் பின்னாடியே ஓடி போயிருப்பீங்க. டியாங்கே இப்போ ஓடுறாரு, போலீஸ்கிட்ட சரண்டர் ஆக வேண்டியதானே அப்படின்ட்டு தான் உங்களுக்கு தோணிகிட்ருக்கு. அப்போ டியாங் ஓடிட்டே இருக்காரு, பின்னாடி போலீஸ் துரத்த நீங்கள் அதுக்கு பின்னாடி ஓடிட்டுருக்க அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் சேசிங்காகவே போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் டியாங் ஒரு மலை விளிம்பில் நின்றுட்டுருக்காரு. கொஞ்சம் விட்டா அவர் அப்படியே கீழே விழுற நிலமையில இருக்காரு. போலீஸும் கொஞ்சம் தூரத்தில் நின்றுட்டு கிம் டியாங் மரியாதை இங்கே வந்துருங்க, மரியாதை எங்ககிட்ட சரண்டர் ஆகிடுங்க, இல்லைனா அதுக்கப்புறம் உங்களை என்கவுண்டர் தான் பண்ண வேண்டிய நிலைமை ஆகிடும் அப்படின்ட்டு போலீஸ் எல்லாம் கத்திட்டு இருக்காங்க. நீங்கள் ஓடி வரீங்க. டியாங் என்ன பண்ணுறீங்க வாங்க அப்படின்ட்டு நீங்கள் கூப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போ டியாங் வயன் இவங்கெல்லாம் என்னை கொல்ல தான் வந்திருக்காங்க, என்னை ஷூட் பண்ணி எப்படி இருந்தாலும் என்னை கொன்றுவாங்க, ஆனால் நான் உயிரோடு இருக்கணும், உன்னை காப்பாற்றணும், உனக்கு நிறைய ஆபத்து இருக்குது, நான் உன்னை காப்பாற்றணும் வயன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. நீங்கள்
என்னட்ட ஏன் சொல்கிறீங்க, என்ன உளறீங்க, இவங்க ஜஸ்ட் உங்களை அரெஸ்ட் பண்ண மட்டும் தான் வந்திருக்காங்க, அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் தப்பு அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்னா உங்கள் ஃபோனில் அவங்க சொல்லியிருப்பாங்க டேங்க கொலை பண்ணதா என்கவுண்டர் பண்ணதா போலீஸ் வராங்கன்னு. ஆனால் அதுக்கப்புறம் தான் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் விசாரிக்கும் போது அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட்டு கிம் டேயாங் பண்ண தப்புக்கு அவங்கள அரெஸ்ட் பண்ண தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால தான் நீங்கள் டேயாங்க்கு சொல்லி புரிய வைக்கலான்னு வந்திருப்பீங்க. ஆனால் டேயாங்க்கு நீங்கள் சொல்கிறது எதுவுமே அவருக்கு தலைக்கு ஏறவே இல்லை. வையன் உன்னை காப்பாற்றணும், வையன் உன்னை காப்பாற்றணும், உங்களோட நான் லைஃப் லாங் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டே அவர் பின்னாடியே போயிட்டுருக்காரு. நீங்கள் டேயாங் பின்னாடி போகாதீங்க, அங்கே பள்ளம் அப்படின்ட்டு சொல்கிறீங்க. வையன் நீ என்கிட்ட வராத அப்படின்னு சொல்லிட்டே அவர் பின்னாடி போகிறாரு. போலீஸ் வையன் நீங்கள் இங்கே இருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. சார் ப்ளீஸ் அவர் எதுவும் பண்ணிடாதீங்க, அவருக்கு யாரோ தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, அதனால தான் அவர் இப்படி பண்ணுறாரு, ப்ளீஸ் ப்ளீஸ் அவர் எதுவுமே பண்ணிடாதீங்க. ஓகே மேம், நாங்கள் அவரை எதுவுமே பண்ணல, பட் அவரே என்கிட்ட வந்து சரண்டர் ஆக சொல்லிவிடுங்க, இல்லைனா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு என் கையில் கிடையாது அப்படின்ட்டு போலீஸ் சொல்ல, நீங்கள் டேயாங் வாங்க டேயாங் ப்ளீஸ் வாங்க அப்படின்ட்டு நீங்களும் கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லி புரிய வைக்க பார்க்குறீங்க. டேயாங்க்கு கொஞ்சம் நம்பிக்கை வருது, ஓகே சரண்டர் ஆகிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க, எங்கேருந்து ஒரு புல்லட் அப்படியே அவர் நெஞ்சு பக்கத்தில் வந்து ஷூட் ஆகுது. அவர் அதை ஷாக்கிங்காக பார்க்க எல்லாருக்கும் அங்கே ஷாக் ஆகிடுச்சு, எங்கேருந்து இந்த புல்லட் வந்துச்சு அப்படின்ட்டு. அப்போ டேயாங் அந்த புல்லட்டை பார்த்துட்டு அப்படியே உங்களை தான் பார்க்குறாரு. அவர் கையெல்லாம் அப்படியே அவ்வளோ ப்ளீடிங்காக இருக்குது. நீங்கள் அப்படியே ஷாக் ஆகி அவரே பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் அப்படியே அவர் கிட்ட போக போகிறீங்க. அப்போ அவர் வையன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்க இன்னொரு புல்லட் அப்படியே ஒரு நெஞ்சு பக்கத்தில் இறங்குது. ஸோ அவர் அப்படியே அந்த மலை உச்சிலேருந்து கீழே விழுகிறாரு. நீங்கள் அப்படியே ஓடி போகிறீங்க, ஓடி போய் டேயாங் அப்படின்ட்டு கத்துறீங்க. அவர் அப்படியே கீழே விழுந்துட்டே உங்களை பார்த்து தான் கை காமிச்சிட்ருக்காரு. அவர் கண்ணில் அவ்வளோ வலி தெரியுது, அவ்வளோ ஏக்கம் தெரியுது, உங்கள் கூட வாழணுன்ற ஆசை தெரியுது. நீங்கள் அப்படியே அழுதுட்ருக்கீங்க, டேயாங் டேயாங் அப்படின்ட்டு கத்திட்ருக்கீங்க. எங்கிட்ட போலீஸும் எங்கே இந்த புல்லட் ஷூட் ஆச்சு அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்காண்டி போயிட்டாங்க. இன்னும் சில பேர் டேயாங் எங்கே விழுந்திருப்பான் அப்படின்ட்டு சர்ச் பண்ணுறதுக்காண்டி கீழே போகிறாங்க. அப்போ இன்ஸ்பெக்டர் இது எப்படி நடந்துச்சு அப்படின்ட்டு செம்ம டென்ஷனாக இருக்கான். சார் சார் டேயாங்கை காப்பாற்றுங்க, டேயாங் எங்கே போனார் ப்ளீஸ் அவரை கண்டுபிடிங்க அப்படின்ட்டு நீங்களும் கத்திரி அழுவ. இருமா அதை தேட தான் போயிருக்காங்க அப்படின்ட்டு அவரும் நின்றுட்டுருக்காரு. அப்போ சில பேர் தேட போனார் வந்துட்டு, சார் நான் இங்கே விசாரித்த வரையும் இங்கேருந்து விழுந்தவங்க யாருமே பொழிச்சதான் நான் கேள்விப்பட்டது இல்லைன்றாங்க, ஒருவேளை டேயாங் சார் கீழே விழுந்து செத்து போயிருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்ல, ப்ளீஸ் அப்படி சொல்லாதீங்க, அப்படியெல்லாம் எதுவும் நடந்திருக்காது, ப்ளீஸ் நீங்கள் போய் ப்ராப்பராக தேடுங்க, டேயாங் அங்கே தான் இருப்பார் ப்ளீஸ் அப்படின்ட்டு நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. இங்கே பாருமா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 புல்லட் அவர் நெஞ்சு பக்கத்தில் இறங்கியிருக்கு, அது மட்டும் ஆழமாக போயிடுச்சுன்னா அவர் உயிரை காப்பாற்ற முடியாது, எப்படி இருந்தாலும் அவர் இறந்து தான் போயிருப்பார். அதுக்கப்புறம் அதை மீறி பொழிச்சிருந்தாரு கூட இங்கேருந்து விழுந்ததில் அவரால் பொழிச்சிருக்க முடியாது, அவர் எப்படி இருந்தாலும் இறந்து தான் போயிருப்பார். நாங்கள் முடிஞ்ச அளவு தேடுறோம், அட்லீஸ்ட் அவரோட பாடியாச்சும் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்ட்டு சொல்ல, என்ன இப்படியெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்ட்டு நீங்கள் ரொம்ப அழுகிறீங்க. ஸோ இப்படியே 1 வீக் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் உங்கள் ரூமில் தான் இருக்கீங்க. உங்களால் இன்னும் அவர் அங்கேருந்து விழுந்தது தான் உங்கள் கண்ணு முன்னாடி வந்துகிட்டே இருக்குது. இங்கிட்டு போலீஸும் இந்த ஒரு வாரத்தில் தேடாத இடமே இல்லை, எங்கெங்கே தேடி பார்த்தோன்ட்டு எங்களோட பாடி கூட கிடைக்கல. ஸோ அதெல்லாம் வந்து உங்ககிட்ட சொல்லும் போது நீங்கள் அதை நம்ப தயாராகவே இல்லை. இல்லை டேயாங் உயிரோடு தான் இருப்பார், அவர் என் கூட லாஸ்ட் வரையும் வாழ்வேன்னாரு, அவர் என்னை விட்டெல்லாம் போயிருக்க மாட்டார், அவர் உயிரோடு தான் இருப்பார் அப்படின்ட்டு நீங்கள் ஆணித்தனமாக நம்பிட்டுருக்கீங்க. போலீஸ் எவ்வளோதான் உங்ககிட்ட சொன்னாலும் நீங்கள் அதை நம்ப தயாராக இல்லை. ஸோ அவரே ஒரு மாதிரி ஃபெட்டப் ஆகிட்டு போயிட்டாங்க. பட் உங்களால் இல்லை, டேயாங் உயிரோடு தான் இருப்பார், அவர் எங்கே இருந்தாலும் உயிரோடு தான் இருப்பார், அவர் எனக்காண்டி மறுபடியும் வரேன்னு சொன்னார், என்னை விட்டு போயிருக்க மாட்டார் அப்படின்ட்டு நீங்கள் உங்களையே ஆறுதல் படுத்திகிட்ருக்கீங்க. பட் உங்களால் முடியல, நீங்கள் அழுகாத நாளே இல்லை, டெய்லியுமே நீங்கள் டேயாங்கை நினச்சிட்டு தான் அழுதுட்ருக்கீங்க. இந்த 3 மாதம் நீங்கள் டேயாங் கூட எவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. ஸோ அந்த மெமரிஸ் எல்லாம் தான் உங்களை வாட்டி வதைக்குது, உங்களால் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்க முடியல, நீங்கள் அவ்வளோ அழுவுறீங்க. ஸோ இப்படியே கிட்டத்தட்ட 6 மாதம் ஸ்கிப் ஆகிடுச்சு, இன்னும் டேயாங்கை கண்டுபிடிச்ச பாடில்லை. நீங்களே ஒரு கட்டத்தில் டேயாங் இறந்து தான் போயிட்டாருன்னு நம்பவே ஆரம்பிச்சிட்டிங்க. உங்களால் முடியல, நீங்கள் அவங்க கையை உங்கள் வயிற்றில் தான் வைக்கிறீங்க. உன் அப்பாவோட ஃபேஸை கூட பார்க்காம நீ பிறக்க போகிற, அவர் இறந்துட்டாரு அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் வயிற்றில் தான் கையை வச்சு சொல்லிகிட்ருக்கீங்க. நீங்கள் இப்போது 5.5 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. ஸோ அதனால் டேயாங்கை நினச்சி நீங்கள் அழுதுட்ருக்கும் போதெல்லாம் நீங்கள் உங்கள் பாப்பாவை வச்சு தான் ஆறுதல் படுத்திப்பீங்க. ஸோ அவளுக்காண்டி தான் நீங்கள் உங்களையே கொஞ்சம் ப்ராப்பராக பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க, உங்கள் பாப்பாக்காண்டி சாப்பிட்றது எல்லாம் பண்ணியிருப்பீங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் டேயாங்கை நினச்சி சாப்பிட்றதில்ல, தண்ணி குடிக்கிறது இல்லைன்னு நீங்கள் ஃபுல்லு டேயாங் நினைப்பிலே தான் இருந்திருப்பீங்க. இப்போது நீங்கள் அதை நினச்சிட்டு டேயாங் அந்த மலை உச்சிலேருந்து விழுந்திருப்பாரே, ஸோ அங்கே தான் நீங்கள் தன்னந்தனியாக நடந்து போயிட்டுருக்கீங்க.
அவ்வளோ பெரிய காடு, உங்களுக்கு பயமாவோ எதுவுமே இல்லை. நீங்கள் பாட்டில் டேங்கோட நினப்பில் அங்கே தான் போயிட்டுருக்கீங்க. ஒரு மாதிரி உங்களுக்கு வெறுமையாக இருக்குது டேங் இல்லாமல். ஸோ நீங்கள் போலீஸால் தான் கண்டுபிடிக்க முடியல, உங்கள் கண்ணிலையாச்சும் மாட்டுமா அப்படின்னு தான் தேடிட்டுருக்கீங்க. போலீஸ் கண்ணிலையே மாட்டாத டேங் உங்கள் கண்ணில் எப்படி மாட்டுவார்? அது உங்களுக்கு தெரிஞ்சாலும் ஏதோ ஒரு ஹோப்பில் நீங்கள் அங்கே தான் நடந்துட்டுருக்கீங்க. நடந்துட்டு போயிட்டுருக்கும்போது உங்களுக்கு ஏதோ சத்தம் கேட்குது. நீங்கள் ஐயோ, காடில் என்ன சத்தம்லாம் கேட்குது, ஒருவேளை ஏதாச்சும் பிராணி வந்துருச்சா அப்படின்ட்டு நீங்கள் கொஞ்சம் பயம் இப்போ தான் உங்களுக்கு எட்டி பார்க்குது. நீங்கள் அப்படியே திரும்பி சுற்றி தான் பார்க்குறீங்க. அங்கே யாருமே இருக்க மாதிரி தெரில. நீங்கள் அப்படியே பயத்தில் பார்த்துட்ருக்கும்போது யார் நீ அப்படின்ட்டு ஒரு சவுண்ட் கேட்க நீங்கள் அப்படியே திரும்புறீங்க. திரும்பி பார்த்தோன்னே உங்களுக்கு அவ்வளோ ஷாக்கு. அந்த பர்சனும் உங்களை அவ்வளோ ஷாக்கிங்காக பார்க்குறாரு. வேறு யாரும் இல்லை, அது டியாங் தான். டியாங்கை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு மாதிரி இது நிஜம்தானா அப்படின்ட்டே உங்களுக்கு தோணுது. ஏன்னா எங்கே தேடியுமே கிடைக்காத டியாங் இப்போ உங்கள் முன்னாடி நின்றுட்டுருக்காருன்னு உங்களால் நம்பவே முடியல. அப்போது டியாங், இது நீங்கள் தானா? நீங்கள் தானா இல்லை இது என்னோடய கனவா அப்படின்ட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது டியாங் தூரத்தில் தான் இருப்பார். ஸோ நடந்து வராரு. அவரால் சரியாக நடக்க முடியல, நொண்டி நொண்டி தான் நடந்து வராரு. அவர் கையிலையும் பேண்டேஜ், அவர் ஃபேஸ்லலாம் மார்க் அப்படின்ட்டுலாம் இருக்குது. அப்போது நீங்கள் டியாங் நீங்கள் தானா அப்படின்னு சொல்லிட்டே அவர் பக்கத்தில் போகிறீங்க. அப்போ டியாங் வயன் அப்படின்னு சொல்லும்போது தான் உங்களுக்கு உறுதியாக ஆகுது. நீங்கள் அப்படியே இத்தனை நாள் தேக்கி வச்ச அழுகிய மறுபடியும் கொட்டுறீங்க. டியாங் நீங்கள் தானா அப்படின்ட்டு சொல்லிகிட்டே அவர் பக்கத்தில் போகிறீங்க. நீங்கள் கண்ணு முன்னு தெரியாமல் ஓடிட்டுருக்கும்போது அங்கே ஒரு பிளேஸ் அப்படியே வலிக்கி விட்டுருச்சு. ஸோ நீங்கள் அப்படியே விழுக போயிட்டீங்க. அப்போ டியாங் உங்களை பிடிக்க அப்படியே அந்த பேலன்ஸ் மிஸ் ஆகி 2 பேரும் உருண்டு தான் கீழே விழுவுறீங்க. அப்போது நீங்கள் உருண்டு விழுந்த அடியெல்லாம் உங்களுக்கு எதுவும் பெருசாக தெரியல. டியாங்கை பார்த்தது தான், டியாங் நீங்கள் உயிரோடு தான் இருக்கீங்களா? எனக்கு தெரியும் நீங்கள் உயிரோட இருப்பீங்க, என்னை விட்டு போக மாட்டீங்கன்னு நீங்கள் ப்ராமிஸ் பண்ணீங்க தானே, நீங்கள் என்னை விட்டு போக மாட்டீங்க அப்படின்ட்டு நீங்கள் அவ்வளோ ஹாப்பியாக சொல்லிகிட்ருக்கீங்க. எங்கிட்ட டியாங் வயன் உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சா அப்படின்ட்டு அவர் உங்களை தான் பார்த்துட்ருக்காரு, அடிப்படிச்சா என்னென்னு. அதுக்கப்புறம் நீங்கள் எந்திரிச்சு உட்காடுறீங்க. டியாங், நான் உங்களை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? ஏன் இப்படி என்னை பார்க்காம இத்தனை நாளாக இருந்தீங்க? என்னை பார்க்கணுன்னு உங்களுக்கு தோணவே இல்லையா அப்படின்ட்டு நீங்கள் அவரை அடிச்சுட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டீங்க. டியாங் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டாரு. பட் அவர் கையில் கொஞ்சம் வலி இருக்க. அவர் கத்துறாரு. என்னாச்சு உங்களுக்கு அப்படின்ட்டு கேட்க, வயன் நான் அங்கே மேலேருந்து விழுந்ததில் என் கை காலெல்லாம் உடஞ்சிருச்சு. அதோட சேர்த்து என் மேலப்பட்ட 2 புல்லட்ஸை எடுத்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கே எனக்கு டைம் தேவைப்படுச்சு. ஸோ இந்த 6 மாதமுமே நான் ட்ரீட்மெண்ட்டில் தான் இருந்தேன். நான் அந்த மலையிலேருந்து கீழே விழும்போது என் கை காலில் உடஞ்சி என்னால் எந்திரிக்க முடியாத நிலமையில இருந்தேன், சாக கிடைக்கிற நிலமையில இருந்தேன். அப்போ ஒருத்தங்க தான் தெய்வம் மாதிரி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க தான் என்னை கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணாங்க. நான் மயக்கத்தில் தான், கோமாவில் தான் கொஞ்ச நாள் இருந்தேன். அதுக்கப்புறம் எந்திரிச்சோன்னே எனக்கு உன்னையே தான் பார்க்கணுன்னு தோணுச்சு. உன்னை பார்க்கலான்னு தான் எந்திரிச்சு நடக்கலான்னு பார்த்தேன். என்னால் சரியாக கூட நடக்க முடியல. இருந்தாலும் உன்னை பார்க்கணுன்னு ஆர்வமாக தான் இருந்தேன். ஆனால் அவங்க தான் நீ போகிறது இப்போ சரியில்லைப்பா, ரொம்ப ரிஸ்க் ஆகிடும் அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு நீ போ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எனக்கும் அப்போதைக்கு அதுதான் கரெக்டுன்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் நான் ட்ரீட்மெண்ட்லேயே இருந்தேன். இன்னும் கூட எனக்கு சரியாகலை. இன்னும் இது சரியாக எத்தனை மாதம் ஆகும்னு எனக்கு தெரியல. ஸோ முன்னாடி வரும்போது நான் உன்னோட டியாங்கா, உன்னோட அந்த ஹாப்பி சிரிச்ச டியாங்கா தான் வரணும்னு ஆசைப்பட்டேன். இப்படி அடிப்பட்ட டியாங்கா நான் வரணும்னு ஆசைப்படல. அதனால தான் அப்படின்ட்டு டியாங் சொல்கிறாரு. என்ன டியாங் பேசுகிறீங்க? நீங்கள் உயிரோடு இருக்கீங்களா இல்லையான்னு நான் எவ்வளோ பதறி இருப்பேன். ஆனால் அது உங்களுக்கு தோணலை. நீங்கள் நல்லா இருக்கிறதோ நல்லா இல்லையோ அதுதான் முக்கியமாக. என்ன உங்களுக்கு அடிபட்டிருக்கோ இல்லையோ, நீங்கள் உயிரோடு இருக்கிறது மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதே எனக்கு நிம்மதியாக இருந்திருக்கும். ஏன் டியாங் இப்படி பண்ணுறீங்க? நீ இல்லாமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், அது உங்களுக்கு புரியல. உங்கள் கூட அந்த 3 months நான் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன் தெரியுமா? சின்ன வயசுலேருந்தே கஷ்டத்தை மட்டும் பார்த்துட்டு இருந்தேன்னா உங்கள் கூட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக ஒரு ஃபேமிலியாக அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன். அது எல்லா மெமரிஸும் வச்சுக்கிட்டு தான் நான் இத்தனை நாளாக என் வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் உங்கள் பாப்பாவை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் கூட யோசனையே இல்லை. உங்களுக்கு ஒரு பாப்பா வரப்போகுதுன்னு கூட உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கீங்க. அவகிட்ட உங்களை பற்றி தான் சொல்லிகிட்டே இருப்பேன், எப்போவுமே உங்களை பற்றி தான் சொல்லிகிட்டே இருப்பேன். அப்போ அவள் ஏங்கி போயிருக்க மாட்டா அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. அவருக்கு ஒன்றுமே புரியல. வையன் என்ன வையன்னு சொல்லிட்டு இருக்க, எனக்கு புரியல. உங்களுக்கு புரியாது, உங்களுக்கு என்னதான் புரியும் அப்படின்ட்டு நீங்கள் அவர் கையெடுத்து உங்கள் வயிற்றில் வைக்கிறீங்க. நம்மளோட பாப்பா என் வயிற்றில் வளர்ந்துட்டுருக்கு அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. அப்போது வழியில் கொஞ்சம் நீங்கள் சினுங்குறீங்க. என்னாச்சு வையன்? அது மேலேருந்து உருண்டு வந்தேன்ல, ஸோ எனக்கு அடிபட்டுருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் முதுகில் கை வைக்கிறீங்க. பார்த்தா லைட்டாக ஏதோ ஒன்று குத்தி ரத்தம் வந்துட்டுருக்கு. அப்போ டியாங் பதறிட்டு
இப்போது நெக்ஸ்ட் சீன் நீங்கள் 2 பேரும் ஒரு வீட்டில் தான் இருக்கீங்க. உங்களை ஒருத்தங்க பார்த்துட்ருக்காங்க. உங்களுக்கு நல்லா தான் இருக்கா, பாப்பா நல்லா தான் இருக்கா அப்படின்ட்டு பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் அந்த வீட்டை தான் சுற்றி பார்க்குறீங்க. அது ஏதோ குடிசல் மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்க்குறீங்க. அப்போது அங்கே தான் டியாங் இத்தனை நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்த மாதிரியெல்லாம் அங்கே இருக்குது. ஸோ உங்களுக்கு அப்போ தான் புரியுது டியாங்க இவங்க தான் காப்பாற்றி இங்கே ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் தான் டியாங்க்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணீங்களா? என்னம்மா கேட்குற? இல்லை, என்னோடய ஹஸ்பண்ட் தான் இவரை நீங்கள் தான் நல்லா பார்த்துக்கிட்டீங்களா? இவர் அடிபட்டிருக்கும்போது அவரை காப்பாற்றி வந்து நீங்கள் தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்களா? ஆமாம்மா, இந்த தம்பிக்கு ரொம்ப அடிபட்டுருந்துச்சு. பொழைக்குமா இறக்குமா அந்த நிலமையில தான் இருந்துச்சு. அப்போது எனக்கு மனசு கேட்கல இந்த தம்பியை பார்த்தும் அப்படியே விட்டுட்டு வர. ஸோ அதனால தான் இந்த தம்பியை ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்த்துக்கிட்டேன். இந்த தம்பி அவனோட ஒய்ஃபை பார்க்கணும்னு துடிச்சிட்டே இருந்தான். ஆனால் நான் தான் போக விடல. ஓ, அப்போ நீ தான் இவனோட ஒய்ஃபா என்ன அப்படின்னு கேட்க நீங்கள் ஆமான்னு சொல்கிறீங்க. உன்னைய பார்க்கணுன்னு இவன் எவ்வளோ ஆசைப்பட்டான்னு தெரியுமா? உன்னைய பற்றி தான் டெய்லியுமே சொல்லிகிட்டே இருப்பான். என் வாழ்க்கையில் வந்த ஒரு அதிர்ஷ்டம் தான் வையன் அப்படின்ட்டு உன்னை பற்றி தான் கதையாக சொல்லிகிட்டே இருப்பான். அப்போ எனக்கே தோணும், யார் அந்த மகராசி, அவளை பார்க்கணுன்னு ஆசையே இருக்குன்னு. இப்போ தான் தெரியுது நீ தான் அதுன்னு அப்படின்ட்டு உங்களுக்கு டிஸ்டியே எடுக்கிறாங்க. அப்போ தான் அவங்க வராரு. என்னாச்சு வையன், ஓகேவா, பாப்பா ஓகேவா அப்படின்ட்டு கேட்டுகிட்டே பதறிட்டே வராரு. ஆண்டா ஓகே, நல்லா தான் இருக்காங்க 2 பேரும். நீ ஏன்ப்பா இப்படி பதற, நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் கூட டியாங்கால முடியல. அவர் வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு உங்கள் கையை தான் வருடி கொடுத்துட்ருக்காரு. நீங்கள் ஒன்றும் இல்லை டியாங், அது லைட்டாக அடிபட்டுச்சு, அவ்வளோதான். லைட்டான அடிதானா, வேற ஒன்றும் இல்லையா அப்படின்ட்டு பதறிட்டு கேட்க, அட சொல்கிறேன் இல்லைப்பா, ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்காங்க. ஓ அப்படியா, சரி அப்படின்ட்டு டியாங் அப்போ தான் கொஞ்சம் நிம்மதிடுறாரு. உனக்கு எப்படி இருக்குது, வலியெல்லாம் ஓகேவா அப்படின்ட்டு கேட்க, எனக்கெல்லாம் ஓகே, எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை, வயன் ஓகேவா இருந்தால் எனக்கு அதே போதும் அப்படின்ட்டு டியாங் சொல்லிவிட்டு உங்களை தான் பார்க்குறாரு. நீங்கள் டியாங் ஏன் இவ்வளோ பதறீங்க? பதறாதீங்க, நான் நல்லா தான் இருக்கேன். சரி வையன், நீ எதுக்கு இந்த ஆபத்தான காட்டுக்குள்ளே வந்த? நீ எதுக்குடி வந்த? இது எவ்வளோ ஆபத்தான காடு தெரியுமா அப்படின்ட்டு டியாங் சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் எனக்கு என்னமோ தோணுச்சு இன்றைக்கி நீங்கள் இங்கே வருவீங்கன்னு, அதனால தான் உங்களை பார்க்கலான்னு வந்தேன். வையன் சும்மா புழுகாத, நான் ஒன்றும் புழுகலை, எனக்கு என்னமோ உள்ளன்னு சொல்லிகிட்டே இருந்துச்சு, அதனால தான் உங்கள் ஞாபகமாகவே இருந்துச்சு, அதனால தான் இங்கே வந்து பார்க்கலாமேன்னு வந்தேன். அப்போ தானே தெரியுது நீங்களும் அங்கே தான் இருப்பீங்கன்னு. அப்போது என்னோடய ப்ரிடிக்ஷன் கரெக்டு தானே அப்படின்ட்டு நீங்கள் சிரிக்கிறீங்க. அவர் அடி பாவி, உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நான் இன்னடி பண்ணியிருப்பேன், ஏன்டி இப்படி பண்ணுற? எனக்கு உங்கள் ஞாபகமாக இருந்துச்சு, நீங்கள் என்னை பார்க்க வரல, நான் நீங்கள் எல்லாம் எவ்வளோ பதறியிருப்பேன். ஸோ அதனால தான் அவங்க ஞாபகமாக இருந்தனால இங்கே வந்தேன். பார்த்தா உங்களையே பார்த்துட்டேன், எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா அப்படின்ட்டு நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க. நீங்கள் 2 பேரும் இப்படி உருகி போய் பேசிகிட்டு இருக்கிறத அவங்க பார்த்துட்டு, பா என்ன அழகான ஜோடியாக இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு உங்கள் 2 பேருக்கும் ப்ளேஸ் கொடுத்துட்டு அவங்க வெளில போயிட்டாங்க. நீங்கள் அவர்கிட்ட இத்தனை நாள் நடந்ததெல்லாம் சொல்கிறீங்க. பட்டியாங், ஆமாம் அம்மு எங்கே, அவள் என்ன பண்ணுறா? அவளை என்னால் பார்த்துக்க முடியல, நீங்கள் இல்லாத போது எனக்கு ரொம்பவே லோன்லியாக இருந்துச்சு. நான் ரூமில் உட்காந்து உங்களை நினச்சிட்டு அழுதுட்டு இருந்தேன். அவளை என்னால் சரியாக பார்த்துக்க முடியல. ஸோ அதனால தான் அவளை நான் ஒரு ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுருக்கேன். அங்கே அவளை நல்லா தான் பார்த்துக்கிறாங்க. நான் அதெல்லாம் பார்த்துட்டு தான் அவளை அங்கே சேர்த்து விட்டு வந்திருக்கேன். என்ன, ஹாஸ்டலில் சேர்த்து விட்டியா? ஆமாம், ஹாஸ்டலில் தான் சேர்த்து விட்டேன். எனக்கு வேறு வழி தெரியல, நான் இங்கே கஷ்டப்பட்டுட்ருக்கேன், அவளையும் என்னால் சரியாக பார்த்துக்க முடியல. ஸோ அதனால தான் அவள் வாழ்க்கையை எதுக்கு எடுத்துட்டு அவள் படிக்கணும்னு ஆசைப்பட்றா. ஸோ அதனால தான் அவள் படிக்கட்டுமேனே ஒரு நல்ல ஹாஸ்டலில் தான் சேர்த்து விட்டுருக்கேன். அங்கே எனக்கு தெரிஞ்சவங்களாம் இருக்காங்க, அவளை நல்லா தான் பார்த்துப்பாங்க. சரி ஓகே வையன், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நாம் அவளையும் கூப்பிட்டு வந்து இங்கேயே ஹாப்பியாக வாழ்ந்துடலாம். என்ன இங்கேயே வா. அப்புறம் போலீஸை பற்றி நான் என்ன யோசிக்கல வையன். நான் போய் சரண்டர் ஆகணும்னு நீ இன்னும் ஆசைப்படுறியா என்ன? இல்லை டியாங், மறுபடியும் உங்கள் பிரியா எனக்கு கொஞ்சம் கூட ஆசை இல்லை. ப்ளீஸ் நீங்கள் எங்கேயுமே போகாதீங்க, என் கூடயே இருங்க போதும். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் என் கூடயே இருங்க, எதாக இருந்தாலும் நல்லா தான் நடக்கும். நான் உங்களை விட்டு மறுபடியும் பிரிதா கொஞ்சம் கூட யோசனையே இல்லை அப்படின்ட்டு நீங்கள் டியாங்க டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. டியாங்கோ ஹக் பண்ணிக்கிட்டாரு. பட் இப்படியே இருந்துட முடியாதே, போலீஸ் எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சி வந்துடுவாங்க. போலீஸ் எல்லாருக்கும் டியாங் இறந்துட்டாருன்னு நம்பிட்டுருக்காங்க. அதே நேரத்தில் நீங்கள் டியாங்கோட வீட்டில் தானே இருந்திருப்பீங்க. ஸோ அதனால் போலீஸ் சில பேர் உங்களை கண்காணிக்கிறதுக்காண்டி இருந்திருப்பாங்க. இப்போ நீங்கள் அங்கே காணோன்னா அவங்க கன்ஃபார்ம் தேடிட்டு இங்கே கண்டுபிடிச்சி வந்துடுவாங்கன்னு டியாங்க்கு தெரியும். ஸோ டியாங் உங்கள் ஃபோனை வாங்கி கால் பண்ணுறாரு. கால் பண்ணி ஏதோ பேசிகிட்ருக்காரு. நீங்கள் புரியாமல் பார்க்குறீங்க. அவர் பேசி முடிச்சுட்டு, வையன் இதுக்கு மேலே எதுக்கும் பதற தேவையில்ல, போலீஸ்கிட்ட என் ஆளுங்க பேசிப்பாங்க, என்கிட்ட இருக்க இன்ஃப்ளூயன்ஸை வச்சு இந்த கேஸை எப்படியாச்சும் முடிக்க பார்த்துட்றேன்.
அதோட இதுக்கு மேலே எந்த ப்ராப்ளமும் வராது. அந்த பாஸ்ன்னு இருக்கானே என்னைய இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தானே அவனையும் முடிச்சு விடுற வேலையை பார்க்குறேன். டியாங் என்ன சொல்கிறீங்க? எனக்கு புரியல. முடிச்சு விடுறதுன்னா அவனை போலீஸில் மாட்டி விடுறது வையன் அப்படின்ட்டு அவர் சமாளிக்கிறாரு. நீங்கள் ஓ அப்படியா, நான் கூட பழைய மாதிரி அவனை ஏதாச்சும் கொலை பண்ணிவிடுவீங்களான்னு நினச்சிட்டேன். சேச்சே, நான் எதுக்கு அவனை கொலை பண்ண போகிறேன்? நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் நான் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்னு. ஸோ நான் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் வையன் அப்படின்ட்டு அவர் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்களை ஹக் பண்ணிக்கிட்டாரு டைட்டாக. நீங்களும் அவர் இத்தனை நாளாக மிஸ் பண்ணதில் அவரை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டீங்க. ஆனால் அவர் வில்லத்தனமாக தான் சிரிக்கிறாரு. அந்த பாஸை கன்ஃபார்மாக அவர் கொலை பண்ணுவார்னு அவர் ரியாக்ஷனை வச்சா நல்லா தெரியுது. பட் அது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் மறுபடியும் அவரை திட்டுவீங்க, அவரை விட்டு போயிடுவீங்கன்ற பயத்தில் அவங்கக்கிட்ட சொல்லலை அவர். ஸோ ஓகே, இதோட ஒரு ஹாப்பி என்டிங்காக இந்த எஃப்எஃப்ஐ முடிச்சுக்கலாம். எப்படியோ நான் இந்த எஃப்எஃப்ஐ ரொம்ப இழுத்துட்டு வந்துட்டேன்ல, இந்த எஃப்எஃப்ஐ சீக்கிரமாகவே முடிச்சிருக்க மாதிரி இருந்துச்சு. ஓகே, இந்த எஃப்எஃப் எப்படியே முடிஞ்சிருச்சு. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் பாய் பாய்.